எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் இன்றி சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு கான்ட்ராக்டரை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி, எதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டர் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்ட முடியும்னு நம்ம பார்ப்போம். அந்த கம்பெனிக்கு ஆஃபீஸ் இருக்குதான்னு பார்க்கணும். கம்பெனி பேர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னோடய கம்பெனி பேர் RS மாஸ்டர் பில்டர்ஸ் நம்ம கம்பெனி பேர் இருக்கும், SSM ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கான்னு அதை பார்த்துக்காங்க. அந்த ஆஃபீஸை சொந்த ஆஃபீஸா இல்லை ரெண்டல் ஆஃபீஸாக செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் மீட்டிங் போங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் தெரியும். ஏன்னா பல பேர் வெளியே கோபி கடையில் உட்காந்து பேசிட்டு, ஓகே சரி பரவாயில்ல, நேரம் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க, ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்போ நம்ம கான்ட்ராக்டருக்கு அந்த ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க. ரெண்டாவது, அந்த ஆஃபீஸில் அந்த கம்பெனிக்கு ஸ்டோர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அந்த ஸ்டோரில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது அந்த பலகைங்க, அந்த கான்க்ரீட் மெஷின்ஸ் இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டோர் வேணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கண்டிப்பாக ஸ்டோர் வேணும். அப்படி ஸ்டோர் இல்லைன்னா சம்திங் ராங் வித் த கம்பெனி. அந்த கம்பெனிக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க வெளியேந்து ரெண்டில் எடுப்பாங்க. இந்த வெளியேந்து ரெண்டில் எடுக்கிற கம்பெனி தான் உங்களுக்கு வேலை செய்யும் போது பிரச்சனை வரும். ஏன்னா பேமெண்ட் டேர்ம்ஸில் கொஞ்சம் பிரச்சனைங்க வரும். ஏன்னா இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் இப்போ ஒரு வீடு செய்ய போகிறேன். அந்த வீடு ஒரு நபர் கட்டி விட்டுட்டு போகிற நிலைமையில விட்டுட்டு போயிட்டார். இப்போ நான் அந்த ஓனருக்கு அந்த கண்டினியூ பண்ணி முடிச்சு கொடுக்க போகிறேன், ஒரு உதவி செய்ய போகிறேன் அவருக்கு. ஸோ இந்த பிரச்சனை யாருக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு யார் ஆர்கிடெக்டாக இருக்கிறா, யார் என்ஜினியராக இருக்கிறா. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு கம்பெனி என்ஜினியர் என்கேஜ் பண்ண முடியாது. பெரிய பெரிய கம்பெனிலாம் முடியாது, சின்ன சின்ன கம்பெனிக்கெலாம் முடியாது. ஆனால் என்ன அஃபிலியேட் பண்ணலாம். அஃபிலியேட்னா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப் அவங்க கம்பெனி ப்ரொஃபைலில் இருக்கும். கண்டிப்பாக அவங்க கம்பெனி ப்ரொஃபைலில் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப் யார், எந்த என்ஜினியர், எந்த ஆர்கிடெக்ட், அந்த ஆர்கிடெக்டுக்கு ஆஃபீஸ் இருக்கா, அந்த என்ஜினியருக்கு ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த கான்ட்ராக்டர் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்கிடெக்டை போய் ஆகணும். உங்களுக்கு ஆர்கிடெக்ட் தெரியல, அவர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி தான் அவங்க என்ஜினியர் RC பார்க்குறவர், ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட், அவருக்கும் அவரோட ஆஃபீஸும் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா நாளைக்கு அங்கே பிரச்சனை வந்தால், அவங்க வீடு கிராக் விட்டுச்சுன்னா, அவங்க வீடு இடிஞ்சிச்சுன்னா யாரை போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாஸ், இந்த கம்பெனிக்கு இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீடு ஒரு பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக நலமாக நல்ல விதத்தில் முடிவு செய்யலாம். ஒன்று ஒரு முனைக்கு ஆஃபீஸ் இருக்கா, ஸ்டோர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த கம்பெனிக்கு சைட் சூப்பர்வைசர் இருக்காரான்னு. வீடு கட்டுறது பெருசு இல்லை. அந்த வீடை கட்டும் போது அந்த பாஸ் அந்த வீட்லேயே உட்காந்துருக்க முடியாது. அந்த பாஸ் வேற வீடு கட்டுறதுக்கு அங்கங்கே அவங்களோட நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்க பிஸ்னஸ் தேடி போயிட்டு தான் இருக்கணும். ஆனால் அங்கே ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு கம்பெனிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருந்து ஆகணும். அவர் தான் சைட் சூப்பர்வைசர். இந்த சைட் சூப்பர்வைசர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சி, இந்த கம்பெனிக்கு சைட் சூப்பர்வைசர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சைட் சூப்பர்வைசரும் ஒரு மீட்டிங் கூப்பிடுங்க. எல்லாம் உட்காந்து கலந்து பேசின பிறகு தான் அந்த கம்பெனிக்கு நீங்கள் வீடு கட்ட கொடுக்கணும். அதுதான் முறை. ஒரு கம்பெனிக்கு, இப்போ என் கம்பெனிக்கு சைட் சூப்பர்வைசர் இருக்காங்க, சைட் மேனேஜர் இருக்கும், சைட் டைரக்டர் நானும் என் சன்னும், சைட் மேனேஜர் அருள்மணின்னு, சைட் சூப்பர்வைசர் முகேன் இருக்காரு. ஓகே, இதுதான் எங்களோட நிர்வாகம். இந்த சைட் சூப்பர்வைசர்ஸ் அவரோட வேலையை 2-3 வீடு இருந்தால் கூட அவங்க அங்கே போயிட்டு பார்த்து அங்கே உள்ள ஒர்க்கர்ஸை இது செய்யணும் அது செய்யணும் சொல்லி கொடுக்கணும். அவங்க தவறு செஞ்சாலும், ஏன்னா இந்தோனேஷியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லோக்கல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு வேலை தெரிஞ்ச இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த வேலையை கரெக்டாக நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியாத போயிடும். அதனால தான் சைட் சூப்பர்வைசர், சைட் மேனேஜர் அண்ட் சைட் டைரக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கம்பெனி. ஓகே, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இவங்களை எப்படி இவங்களை சூப்பர்வைசர்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு க்ரீன் கார்டு இருக்கும். CIDBன்னு ஒரு நிர்வாகம் இந்த க்ரீன் கார்டை அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஒரு கோர்ஸ் போகணும், அந்த கோர்ஸ் மூலிமா அது கொடுக்கப்படும். அந்த ஒரு அச்சாந்தம் கொடுக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். கம்பெனி ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான். என் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்குது. நாங்கள் நல்ல விதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு.
இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியன் ஸ்டைல், இந்தியன் கான்செப்ட். அதாவது இந்தியாவோட கான்செப்ட்ல ஒரு கிராமத்தில் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு கட்டி முடிஞ்ச பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.